ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள். ஒருவருக்கொருவர் நீங்கள் வளர்ச்சி அடைய செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள். ஒருவருக்கொருவர் வளர்ச்சி அடைய செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தின் வழியாக கூறுகிறார். இது எங்க இருக்கு? 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 11வது வசனத்துல இருக்கு. அன்பார்ந்தவர்களே, இந்த மார்வாடி சமூகம் அப்படின்னு ஒரு சமூகம் இருக்கு. நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மார்வாடி சமூகம் அவங்க எங்க இருந்தாலும் அவங்க மக்களை முன்னேற்ற பாதையில் நடத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அப்படி செய்வாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்குவாங்க, உதவி செய்வாங்க, வளர்த்து விடுவாங்க. இதே பண்பை நான் இந்த கேரளா மக்கள்கிட்ட நிறைய பார்த்துருக்குறேன். உலகத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொஞ்ச நாளில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது பஞ்சாபில் இருந்தோம். பஞ்சாபில் ஃபிரோஸ்பூர் அப்படின்ற ஊரில் இருந்தோம். அந்த ஃபிரோஸ்பூரில் நீங்கள் கேத்தலிக் சர்ச்சுக்கு போனீங்கன்னா பஞ்சாபியில் பூசை இருக்கும், மலையாளத்தில் பூசை இருக்கும். எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். எங்க பஞ்சாபில் பஞ்சாபி பூசை இருக்குது, சரி ஒரு இங்கிலீஷ் பூசை வச்சுருந்தா வேற அப்படின்னு நினப்பேன். ஆனால் பஞ்சாபியில் பூசை, அப்புறம் மலையாளத்தில் பூசை. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ஊரில் இருக்கிற குருக்களும் கன்னியர்களும் பெரும்பான்மையானவர்கள் மலையாளிகள். அவங்க தான் அங்கே மிஷினரிக்கெல்லாம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இராணுவத்தில் அப்படி இப்படின்னு வெவ்வேறு வேலைகளுக்குன்னு அப்படி வந்த கேரளாக்கார மக்கள் ஒருவருக்கு ஒரு ஒத்தாசை செஞ்சு ஊரை விட்டு ஊரில் இன்னொரு இடத்துல வாழ்ந்தா கூட ஒரே குடும்பமாக வாழ்ந்தாங்க. நாங்களும் தமிழர்கள் நிறைய பேர் இருந்தோம். ஆனால் இந்த தமிழர்கள் ஒருத்தர் இன்னொருத்தர் சந்திச்சுக்க கூட மாட்டாங்க. பாருங்க. அப்போது ஒருவர் மற்றவரை தாங்கும் பொழுது, ஒருவர் மற்றவருக்கு ஊக்கம் கொடுக்கும் பொழுது, ஒருவர் மற்றவருடைய வளர்ச்சியில் அவங்களுக்கு உதவும் போது, அவங்க என்னதான் வெவ்வேறு குடும்பத்திலேருந்து வந்திருந்தாலும் என்ன ஆகும்? அவங்க வளருவாங்க. இதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ கிறிஸ்தவனா, திருச்சபையில் வளர்ச்சியை தூண்டுற ஒருவனா இருக்கணும். ஒருவருக்கு ஒருத்தர் உதவிக்கங்க, உதவுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய ஆயர் பேரவை கேத்தலிக் கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப் வச்சுருக்குறாங்க. கேத்தலிக் கனெக்ட் அப்படின்னு ஒரு செயலி ஆப், மொபைல் ஆப் ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த கேத்தலிக் கனெக்ட் ஆப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அதில் நிறைய போர்ட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். போர்ட்டல்னால் அது ஒரு வலைத்தளம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதில் ஒரு வலைத்தளம் மைக்ரண்ட் போர்ட்டல் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா புலம்பெயர்ந்தவர்களுடைய வலைத்தளம். அதில் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஊரில் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி உங்கள் ஊரில் இந்த செட்டில் ஆகிருக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி பிஸ்னஸ்மேனுக்குன்னு ஒரு போர்ட்டல் வச்சுருக்குறாங்க, ஒரு வலைத்தளம். அதில் நீங்கள் ஒரு வணிகராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கடையோ உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, அதே ஊரில் இருக்கிற வேறு ஒருவர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் பல வெண்டர்ஸ் தேவைப்படுவாங்க. அதே ஊரில் இருக்கிற இன்னொருத்தர் என்ன பண்ணலாம், நம்ம கத்தோலிக்க சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய பிஸ்னஸ் இருக்குது, யாரோ ஒருத்தருக்கு கொடுக்க போகிறோம், அதை நம்ம சகோதரருக்கு கொடுத்து அவங்க வளர்ச்சி அடைய செய்யலாமே அப்படி நினைக்கணுன்றதுக்காக தான் ஆயர்கள் இதை செஞ்சுருக்கிறாங்க. பிரியமான சகோதர சகோதரி, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்களே தமிழகத்தை பொறுத்த மட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, போன சென்சஸ் படி தமிழகத்தை பொறுத்த மட்டில் இந்துக்களுக்கு அடுத்தபடியாக நம்பர் யாருது அப்படின்னா கிறிஸ்தவர்களது தான். இந்துக்களுக்கு அடுத்தபடி மிகப்பெரிய இனமாக இருக்கிறது கிறிஸ்தவர்கள். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் நமக்கு அரசியல் ரீதியாக சரியான பிரதிநிதித்துவம் இருக்குதானா? கிடையாது. நம்ம பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், இந்த மாதிரி தொழில் ரீதியாக நம்ம ஆளுங்க பெருசாக இருக்கிறாங்கன்னா கிடையாது. கிறிஸ்தவர்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் வேலைக்காரனாக தான் இருப்பேன். ஏன்? நம்ம சகோதரனுடைய வளர்ச்சியில் கொடுக்க வேண்டிய அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கல. இந்த தவக்காலத்திலேயாவது இதை செய்யலாமே, கொஞ்சம் வளர்த்து விடுங்களேன். உங்கள் வீட்டில் இருக்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்களை கொஞ்சம் வளர்த்து விடுங்களேன். உங்கள் பங்கில் இருக்கிற நம்ம பசங்களை கொஞ்சம் வளர்த்து விடுங்களேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சா, நீங்கள் கொஞ்சம் செலவு செஞ்சு படிக்க வச்சு கொஞ்சம் வளர்த்து விடுங்க. பிள்ளைங்க ஒரு சின்ன கடை போட்டிருக்காங்களா, ஏதோ ஒரு கடையில் போய் பொருள் வாங்க தானே போகிறீங்க, அந்த கடையில் வாங்கி தான் கொஞ்சம் வளர்த்து விடுங்களேன். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஒருவர் மற்றவருக்கு நீங்கள் ஊக்கம் ஊட்டுங்க, வளர்த்து விடுங்க, வளர செய்யுங்க.
ஏங்க அப்படி இருந்தா தாங்க கிறிஸ்தவ சமூகம் வளரும். இவன்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லாதீங்க. நம்ம பிள்ளைங்கள நம்ம வளர்க்கலன்னா, நான் நெறைய பார்க்குறேங்க. ஜெபிக்கிறவங்க கூட அப்படிதான் பண்றாங்க. அது அந்த முந்திலாம் சொல்லுவாங்கல்ல, வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான்னுவாங்க. வெள்ளை தோல் இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னுவாங்க. அவன் வெள்ளைக்காரன் அதனால வந்து நல்லா அழகா ஏமாத்திட்டு போவான். நான் பார்க்குறேன் ஜெபிக்கிறவங்க கூட. தயவு செய்து மற்றவர்களை வளர்த்தெடுக்கிறவர்களாக இருங்க. எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டுக்காரங்களையே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் நிறைய பார்த்துருக்குறேன். குருக்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது கூட வெளியிலேருந்து வந்தவங்களுக்குலாம் அதுக்கு தனி மரியாதை. நம்ம ஊரில் இது பெரிய நோய்ங்க. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்தால் வெள்ளத்தோல் ஒருத்தன் வந்தால் அவனுக்கு அப்படியே ஜிகி ஜிகி ஜிகின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சும்மா போகிறவனு விட்டு தள்ள மாட்டாங்க. ஆனால் போங்க நீங்கள் இந்த மாதிரி இப்போ வெளிநாட்டுக்கு போய் பாருங்களேன், எவனாவது உங்களை மதிக்கிறான்னா பாருங்கள், மதிக்க மாட்டான். இது நமக்கு ஒரு நோய். நம்மவர்களை வளர்க்காமல் வெளியிலேருந்து வந்தவங்களையும் வந்தேரிகளையும் நீங்கள் வளர்த்து 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 இன்றைக்கி நம்ம இனமே ஒரு மாதிரி வளராமல் கிடக்கு. ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை என்னென்னா, வளர்த்துருங்க, நீங்களும் வளருங்க, மற்றவங்களையும் வளர செய்யுங்க. அதுக்காக வர வேண்டி ஜெபிக்கலாமா? விண்ணக தந்தையே, உம்முடைய இறைவாக்கினர்கள் வழியாக நீர் எங்களுக்கு கற்பித்தீர். ஒருவர் மற்றவரை வளரச் செய்யுங்கள், ஒருவர் மற்றவருடைய வளர்ச்சிக்கு உதவுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த பெருந்தன்மை எங்களுக்கு தாரும். ஒரு சில சமயங்களில் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு குவாலிட்டி கிடைக்கலனாலும், நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரலைனாலும், என் சகோதரன் செய்கிறான் அப்படின்னு அவனை ஊக்குவிக்க எனக்கு பெருந்தன்மையை தாங்க கற்றுக் கொடுங்க. எங்களை வளர்த்தெடுங்க. நீங்களே உதவி செய்யுங்க. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே மன்றாடுகிறோம். ஆமேன். God bless you.